வணக்கம். openmentor.net தமிழ் இலக்கண வகுப்புகளை வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்க திணை அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ திணை அப்படிங்கிறது என்னன்னாக்க ஒரு உயிருள்ள பொருள், உயிரில்லாத பொருள். இந்த உயிருள்ள ஜீவன்களுக்குள்ளேயே சில வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திணை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுல உயர் திணை அப்படின்னு ஒன்று. இது என்னன்னாக்க சிந்திக்க தெரிந்தவர்கள், உயிர் உள்ளது, உயிர் உள்ளவை. இந்த உயிர் உள்ளவையிலேயே சிந்தித்தல் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரிச்சு பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன உயிர்களுக்கு உண்டோ அது எல்லாமே உயர்த்தினை. இப்போ மாடுக்கும் உயிர் இருக்கு, மனுஷனுக்கும் உயிர் இருக்கு. ஆனால் மாடுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அதனால மனிதன். அதே மாதிரி தேவர்கள் பார்த்தீங்கன்னாக்க தேவர்கள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கடவுள் உண்டு. அதே மாதிரி தேவர்கள் புராணங்கள் இருக்கு. தேவர்கள், நரகர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள் இவர்கள் எல்லாருமே உயர்த்திணை. ஏன்னா எல்லா மதங்கள்லையும் ஒரு புராணங்கள் இருக்கு. அதுல மனிதர்களுக்கு மேம்பட்ட இனங்களும் இருக்கின்றன. அதுக்கெல்லாம் சேர்த்து உயர்த்திணை அப்படின்னு வச்சிடுறோம். அதாவது சிந்திக்க தெரியணும், உயிர் இருக்கணும், சிந்திக்க தெரியணும், நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிக்க தெரியணும். இந்த மாதிரி இருந்ததுன்னாக்க அவர்களெல்லாம் உயர்திணை. இன்னொன்று அஹ்ரிணை. இந்த அஹ்ரிணைனாக்க இதை அல் பிளஸ் திணை அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த அல் திணை என்னன்னாக்க உயிர் இல்லாதது. உயிர் இல்லாதது எல்லாமே அஹ்ரிணை. இந்த உயிர் இருக்கிறதுலையும் சிந்திக்க தெரியாதது, சிந்திக்க தெரியாதவை எல்லாமே, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாதது எல்லாமே அஹ்ரிணை. ஏன்னா இப்போ ஆடு, மாடு, விலங்குகள், தாவரங்கள், புழுக்கள், பூச்சிகள் எதெல்லாம் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. ஆனால் அதுக்கு சிந்திக்க தெரியாது, நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. இப்போ நாற்காலி, பேனா, சொம்பு, குடம், வாளி இது எல்லாத்துக்கும் உயிர் இல்லை. அதனால அது எல்லாம் அஹ்ரிணை. இது ஒரு பிரிவு. அதே மாதிரி எண் அப்படின்னு ஒரு பிரிவு. இந்த எண் அப்படின்னு என்னாக்க ஒருமை பன்மைன்னு ரெண்டா பிரிப்பாங்க. இந்த ஒருமைனா என்னன்னாக்க இது ஆங்கிலத்தில் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்குலர் அப்படின்னு சொன்னாக்க இந்த சிங்குலர் அப்படின்னாக்க ஒரே ஒரு பொருள் அப்படின்னு பிரிச்சுக்கணும். இந்த சிங்குலர் அப்படின்னாக்க ஒரு பொருள், ஒரு மனிதன், ஒரு பறவை, ஒரு குடம். இப்போ ஒரு குடம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இது சிங்குலர். ஓகேயா, ஒரு குடம். ஆனா இதுல என்னன்னாக்க இந்த ஒருமை அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு அப்படின்னு வருது. ஒரு பிளஸ் குடம், மனிதன், பறவை எல்லாமே சிங்கிளா இருந்ததுன்னாக்க அதுக்கு சிங்குலர்னு சொல்ற மாதிரி ஒருமை அப்படின்னு பேர். அதே மாதிரி பன்மை ஒன்றுக்கு மேற்பட்டது. இதை ஆங்கிலத்தில் ப்ளூரல் அப்படிம்பாங்க. இது எதுக்குன்னாக பன்மைங்கிறது பல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பல பறவைகள். இந்த பல அப்படிங்கிறது என்னன்னாக்க ஒன்றுக்கு மேற்பட்டது. ரெண்டாவும் இருக்கலாம், மூணாவும் இருக்கலாம், நாலாவும் இருக்கலாம், கோடியாவும் இருக்கலாம், பல கோடியாவும் இருக்கலாம். பல பறவைகள், பல குடங்கள், பல மனிதர்கள், ஒன்றுக்கு மேற்பட்டது எல்லாமே பன்மை. சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் ஒருமை, இருமை, பன்மைன்னு 3 உண்டு. பட் மற்ற எல்லா லாங்குவேஜ்லையும் ஒருமை, பன்மை, ஒன்று, ஒன்றுக்கு மேற்பட்டது. இது என்னாக்க பிரிச்சு காட்டுறது. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள்னு பிரிச்சு காமிக்கிற மாதிரி, சிந்திக்க தெரிஞ்சது சிந்திக்க தெரியாதுன்னு பிரிச்சு காமிக்கிற மாதிரி ஒன்று, ஒன்றுக்கு மேற்பட்டது. இது என்னன்னு பேர். அதே மாதிரி அடுத்தது பால். இதுவும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு விஷயம் இலக்கணத்துல. இது வரைக்கும் நம்ம பெயர் சொல், வினைச்சொல்லாம் பார்த்தோம். பட் இப்போ என்ன பார்க்குறோம்னா அதுலேருந்து ஒன்றுலேருந்து ஒன்று எப்படி எது பிரித்து காட்டுறது, என்ன வித்தியாசங்கள் சொல்றது,
இதை ஆங்கிலத்தில் ஜெண்டர் அப்படிம்பாங்க. இதில் சொன்னோம்னாக்கா தமிழில் ஆண் பால், அழகன், பொதுவாக அன் அப்படின்னு முடியும். பொதுவாக அண்ணுன்னு முடிஞ்சதுன்னா இதெல்லாம் ஆண்பால். மனிதன், அதே மாதிரி வளவன், அழகன் இப்படிலாம் சொல்றது அண்ணுன்னு முடியும் அல்லது ஆண் அப்படின்னு முடியும். அன் அல்லது ஆண் இப்படி முடிஞ்சதுன்னாக்க இதெல்லாம் ஆண்பால். இப்படி இல்லாம பெண்பால். இந்த பெண்பால் அப்படின்னா என்னன்னாக்க அள் அல்லது ஆள் அப்படி முடியும். வந்தாள், வந்தனல், செய்தனல் அப்படிலாம் இருந்ததுனாக்க இது பெண்பால். அதாவது மேல் ஃபீமேல் அப்படின்னு பிரிக்கிறோம். இது என்னன்னாக்க இதெல்லாம் உயர்திணைக்கு மட்டும்தான். இந்த ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிறது உயர்திணைக்கு மட்டும்தான். உயர்திணைக்குள்ள இருக்கிற ஜெண்டர் விவகாரங்கள். ஆண்பால் பெண்பால் அப்படிங்கும்போது இந்த ரெண்டுமே சிங்குலருக்கு தான் வரும். ஒரு மனிதன் வந்தான், ஒரு வளவன், அந்த ஒன்று தான். அதே மாதிரி பலர்பால். பலர்பால்னாக்க பன்மை. உயர்திணையிலேயே பன்மை. ஆசிரியர்கள், பொதுவாக இது கள் அப்படின்னு முடியும் அல்லது அர் அல்லது ஆர் அப்படின்னு முடியும். வந்தார்கள், வந்தனர், சென்றார்கள், போனார்கள் அப்படின்னு இந்த கல்லுன்னு முடிஞ்சாலோ அல்லது அர், வந்தனர், சொன்னார்கள் அப்படின்னா இருக்கும்போது பலர்பால் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆசிரியர் வந்தார் அப்படின்னு சொல்றோம். ஆசிரியர் வந்தார் இப்படிங்கும்போது ஒரு ஆசிரியர் தானே, ஆசிரியர்கள் வந்தார்கள்னு சொல்லி ஒரு ஆசிரியர் தானே வந்தார். இப்போ என்னன்னாக்கா இதுக்கு பேரு மரியாதை பன்மைன்னு பேரு. மரியாதை பன்மை. ஆசிரியர் வந்தார்னா அது ஒரே ஒரு ஆசிரியர் வந்தாலும் இந்த ஆறுங்கிற விகுதி போடுறதுனால கடைசியில அது பலர்பால்ல தான் எடுத்துக்கிறோம். அவர் ஒத்தர் வந்தாலும் அது பேர் மரியாதை பன்மைன்னு பேர், பலர்பால். இப்ப அக்ரணியில பார்த்தோம்னாக்க ஒன்றன் பால், ஒரு மாடு. பொதுவா இது து அப்படின்னு முடியும். வந்தது, வந்தது, போனது, செய்தது, சொன்னது, தின்றது. சொன்னதுன்னு வராது, ஆடு சொன்னதுன்னு நம்ம எதுவும் சொல்றது இல்ல. தின்றது. ஏன்னாக்கா இந்த து அப்படின்னு சொல்லும் போதே ஒன்றன் பால்னாக்க அஃறிணை, மனிதனுக்கு கீழ்ப்பட்ட ஒரு விலங்கோ அல்லது தாவரமோ. ஒன்றல் மரம் விழுந்ததுங்கிறோம். அப்ப அது ஒன்றன் பால். அதே மாதிரி அதுல ப்ளூரல் பலவின் பால். இந்த பலவின் பால்னாக்க பொதுவா நான் வரும். வந்தன, இந்த வந்தன, தின்றன அப்படின்லாம் போடும்போது இந்த ந அப்படின்னு நம்ம முடிஞ்சதுன்னாக்கா அதெல்லாம் பலவின் பால், அதாவது அஹ்ரிணையிலேயே ப்ளூரல். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திணை அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல். மனிதருக்கு மேம்பட்டது, உயிர் உள்ளது, உயிரற்றவை, மனிதருக்கு கீழ்ப்பட்டவை அப்படின்னு ரெண்டு பிரிவா பிரிச்சாங்க. அதுலயுமே ஒருமை பன்மைன்னு பிரிச்சாங்க. அதுலயும் உயர்திணையில ஒரு செட்டு ஒருமை, அக்ரணியில ஒரு செட்டு ஒருமை. உயர்திணையில ஒரு செட்டு பன்மை, அக்ரணியில ஒரு செட்டு பன்மை. ஆண்பால் பெண்பால் என்னும் உயர்திணையில ஒருமை. பலர்பால்ங்கிறது உயர்திணையில பன்மை. ஒன்றன் பால்ங்கிறது அக்ரணியில ஒருமை. பலவின் பால்ங்கிறது அக்ரணியில பன்மை. இன்னொன்று என்னன்னாக்க இந்த முக்கியமான இந்த திணை பால் எண் அப்படிங்கிறது மூணு ரொம்ப முக்கியம் பிரித்து காட்டுற விஷயங்களை பொறுத்த வரைக்கும். நன்றி.